ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ என் பேக்கில் இருக்காங்களா இவங்க 2 பேரும் தான் 3 நாள் ஆச்சு வந்து, இன்னொரு 3 நாள் ஆகுது. ஸோ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. இவங்க தான் பிரவீன் தானே? ஈஸ்வர். ஐயோ, இவங்க தான் ஈஸ்வர், இவங்க பிரவீன். 2 பேரும் ஐடி சம்மந்தமாக படிக்க வந்திருக்காங்க. ஸோ வந்த 3 நாளில் ஆள் கொஞ்சம் ஒரு டைப்பாக தான் இருந்தாங்க. ஸோ எப்படியோ தேத்தி எடுத்து இப்போ தான் வெளியே கூட்டு வந்திருக்கிறேன். சரி சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு வந்த புதுசில்? வரும்போது எப்படி இருந்துச்சு? இங்கே வந்து இறங்கணுன்னு எப்படி இருந்துச்சு? வரும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது ஃப்ளைட்லாம் ஜாலியாக குடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்தோம். இறங்கி வந்து மெட்ரோவில் வழி கேட்டால் முடிஞ்சு சொல்லி இல்லை வந்து இறங்கணும், அவ்வளோதான். இன்னும் புரியாத சோகம், தனிமை, அப்படியே அமைதியான ஊர் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உட்காந்துட்டு வீட்டில் வந்த முதல் நாள்லேருந்தே அழுதுட்டு இருக்கோம் 2-3 நாள். அப்புறம் ப்ரோ தான் வந்து எதை கொஞ்சம் கேட்டி விட்டாரு. கறி குழம்பு சமைச்சு கொடுத்தாரு, தரமாக இருந்துச்சு. நன்றி நன்றியா. நல்லா சாப்பிட்டோம் அன்றைக்கி ஒரு நாள். அப்புறம் திடீர்னு சோகமாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கும் கொஞ்ச நாள் சோகமாக இருந்தோம். எங்கள் வந்து கூப்பிட்டு வந்து இங்கே அப்புறம் இது ரிகோர் ரியோரில் வந்து உட்காந்துட்டு இந்த வீட்டில் அழகாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் தாண்டி தான் போனோம். ஆக்சுவலாக வீட்டை பார்க்கல, இங்கே இருக்க பில்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது நம்ம பிரவீன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். அவங்க வீட்டில் கூப்பிட்டா பையன் திரும்பி போயிடும். இதில் காமெடி என்னன்னா, தலைவர் அப்போ தான் ஃப்ளைட்டை விட்டு பாரிஸில் இறங்கியிருக்காரு. இறங்கின கையோடையே பாரிஸ்ல திரும்ப ரிட்டன் இந்தியாவுக்கு ஃப்ளைட் அப்போன்னு பார்த்துருக்காரு. ஏன்னா அவ்வளோ தூரம் போர் அடிச்சு போச்சு அவருக்கு. ஐயோ ஊரே என்னடா இப்படி இருக்குது, வேண்டாம். ஊர் இப்படி இருக்குன்னா எப்படி சொல்கிறதுக்கு, ஒரு பயம் கொடுத்துட்டு அவங்களுக்கு. இனி இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன அதுன்னு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அண்ட் எத்தனை வருஷம் கோர்ஸ் உங்களுக்கு? 2 வருஷம். 2 வருஷம். என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க நீங்கள்? மாஸ்டர்ஸ் இன் ஏஐ அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஓகே ஓகே. இங்கே ஆக்சுவலி செப்டம்பர் பேட்ச் இவங்க 2 பேரும். இந்த மந்த் ஓப்பன் ஆகுது, அப்படி தானே? 26 ஓப்பன் ஆகுது இவங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம், அவ்வளோதாங்க. வேறு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. லைக் ஷேர் அப்புறம் எங்கள் 3 பேரை வாழ்க்கையை பார்ப்பேன். இனி வரிசையாக வீடியோ வருங்க, வரிசையாக இனி ஒவ்வொரு நாள் வரும். இனி காலேஜ் ஓப்பன் ஆனால் வீடியோஸ் வரது கஷ்டம்தான். ஆனால் காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் போடுவேன். உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறோம், டெய்லி லைஃப் என்ன நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் டெய்லி. இன்னி அண்ட் வேறு ஏதாவது சொல்லணுமா? வரீங்கன்னா ஒரு 100 வாட்டி யோசிச்சு வந்துட்டு மாதிரி யோசி. மெயினாக ஃப்ரெண்ட்ஸு கற்றுக்கிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 இயர்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாருங்க. அப்படி இல்லை, பப்ளிக் யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறேன். எவ்வளோ காசு கட்டி வேணாலும் பெஸ்ட்டு. டிகிரி எடுக்கிறோமோ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். டிகிரி எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஃப்ரான்ஸுக்கு வரீங்கன்னா ஃப்ரெஞ்சு கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வாங்க. எழுத கூட தெரியாது, நான் பேசினா போதுங்க, பேச தெரிஞ்சால் போதும். ரிப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து படிச்சுட்டு வாங்க. பேசினா போதும், படிக்கலாம் வேண்டாம். ஆமாம், நம்ம மனசு தாங்க மனசு. நீங்கள் வந்துட்டு நான் 1 வருஷத்தில் படிக்கணும் இல்லை 6 மாதத்தில் படிக்கணும்னாலும் படிச்சிடலாம். மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் வந்துச்சு, மார்க்கம். அண்ணனுக்கு இது கொஞ்சம் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டாங்கல்ல, இன்னும் அப்படி தான் வாயெல்லாம் குளரும். வேற ஏதாவது சொல்லணுமா? வேறு எதுவும் இல்லை, ஒரு சொல்ல உங்களுக்கு ஜாலியாக வாங்க, பார்த்துக்கலாம். ஆமாம். ஃபுட்டு என்ன பண்ணீங்க வந்ததில்ல? சோறுக்கு என்ன பண்ணீங்க? குக்கரில் நியூட்ரலா மார்னிங். ஓகே, நியூட்ரலா பருப்பு சாதம். இப்போதான் எதுவும் சமைச்சிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு ஒன்றுன்ட்டு. சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான், சமகாண்டா கஷ்டம்லாம் இல்லை, தாண்டி உங்கள் அம்மாலாம் வேணா காலில் விழுந்து கும்பிட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதான் சொல்ல முடியும். ஊரில் இருக்கும்போது அம்மா சமையலாம் மதிக்கவே மாட்டோம். அம்மாட்ட சாரி சொல்கிறீங்களா? மன்னிச்சுக்கோங்கம்மா, தெய்வம் வேணுங்களா? கண்டிப்பாக எங்கள் வீட்டிலே சொன்னேன் கால் பண்ணி, அம்மாலாம் தெய்வம் மாதிரி மாட்டீங்களா அப்படின்னு. இன்னும் 3 நாளே எங்களுக்கு தெரிஞ்சு. 3 நாளே 2 வருஷம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அம்மா பயப்படாதீங்க, சமையல் நான் சொல்லி கொடுத்துருவேன். நான் எப்படியா சொல்லி கொடுத்துருவேன், 2 பேருக்கும் தான் சொல்லி கொடுத்துருவேன் சமையல் எப்படியாவது. ஆனால் சிக்கன் குழம்பு பிடிக்கும், நல்லா இருந்துச்சுல்ல? சிக்கன் குழம்பு நீங்கள் போயிட்டீங்க. அப்புறம் நைட்டு சப்பாத்தி வச்சோம். சப்பாத்திக்கு இன்னும் செம்ம டேஸ்ட்டு. சப்பாத்தியும் கறி குழம்பு சாப்பிடுவோம். நான் 5 சப்பாத்தி சாப்பிட்டேன், 4 சாப்பிட்டேன். சூப்பர். ஒன்றும் இல்லை ப்ரோ, தக்காளியும் பல்லாரியும் வதக்கிட்டு சிக்கனை போட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு, அதிலே சிக்கன் போடாமல் முட்டை போட்டிங்கன்னா முட்டை குழம்பு, அதில் பொடியை மட்டும் போட்டிங்கன்னா காரக்குழம்பு ஆயிடும், முடிஞ்சு போச்சு. சமைக்கிறதுலாம் சமைச்சல, அப்புறம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பசியோட சமைக்க காண்டா இருக்குது. அதுவும் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஐயோ, அதில் ஃப்ளேம் ஆகி ஃப்ளேம் ஆஃப் எதுனே தெரியாது.
அதுவா சூடாக அது எப்போ சூடாகுதோ அப்போ தான் சமைக்க முடியும். அது வரைக்கும் நம்ம மூடிட்டு நிற்க வேண்டியதான் ஒதுங்கி. கரெக்டு. ஆமாம். கஷ்டமான விஷயம். அது வந்துட்டு சூடாகுது மாதிரி நமக்கு பசி போயிடும். பசி சாப்பிட்ணுமா அப்படின்னு தோணும். அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டவ் இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வரீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்து பொழைச்சிக்கலாம். இங்கே வர ஸ்டவ்லாம் இருக்குங்க சமைக்க முடியாது. ஆமாம். அது நாங்கள் இருக்க ரூம் மட்டும் கொஞ்சம், அந்த ரூமில் இருக்க ஸ்டவ் கொஞ்சம் ப்ராப்ளங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் இருந்த ரூமில் பழச ஒருத்தங்க இருந்தாங்கல்ல கசின்ஸு, அவங்க வந்து சமைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகே. அவங்க வந்துட்டு ப்ரெட்டு இல்லைனா பக்கெட் வாங்கிட்டு அதுக்குள்ளே வச்சு இந்த சீஸு அப்புறம் அந்த சாஸ்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஓகே. அவங்க மேக்ஸிமம் சமைக்க மாட்டாங்க யாருமே. யாரையும் வந்து சமைக்க இங்கே சமைக்க மாட்டாங்க. இங்கே சமைச்சாலும் இவங்க வந்து மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி நம்ம எல்லாம் சில்லி பவுட்ரு அந்த பவுட்ரு சாப்பிட்டு காலத்தோட. ஆமாம். ப்ரெட்டு பன்னு கூடி போனால் இப்போ கடையிலேருந்து சாண்ட்விச் வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் சமையல் கற்றுக்கிட்டு வாங்க. அதே தான். ஆமாம். லைட்டாக சமையல், பேசிக் சமையல். ஆமாம். அரிசி குக்கரில் எத்தனை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஸ்டெஃபியக்கா சமையல் பார்த்து சமைச்சிடலாம். மெட்ராஸ் சமையல். மெட்ராஸ். ஓகே ஓகே. நான் தான் அவங்க ஸ்டெஃபி. அவங்க தான். கூடிய சீக்கிரம் நாங்களும் ஒரு சமையலுக்கு சேனல் ஓப்பன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ப்ரோ செய்யலாம். பண்ணிடுவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் சமைச்சு உடம்பை பார்த்துக்கணுங்க, அப்படி தானே? கரெக்டு. உடம்பு தான் மெயின். வரீங்களோ இல்லையோ உடம்பை பார்த்துக்கோங்க. ஆமாம். திரும்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் உடம்பு தான் முக்கியம். உடம்பு தான் முக்கியம். உடம்பு இருந்தால் தான் படிக்க முடியும், படித்தா தான் வேலைக்கு ஏற முடியும். முதல்ல எது பார்த்தாலுமே உடம்பு தான் மெயினாக இருக்குது. நல்லா நல்லா சாப்பிடுங்க. ஆமாம். சாப்பிட்ற விஷயத்தில் காசே பார்க்காதீங்க யாராக இருந்தாலும். நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் புது பசங்களை பார்க்கலாம். இவங்க என் கூடயே தான் இருப்பாங்க இனிமேல். இவங்களை எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். இவங்களோட மனசு எப்படி இருக்குது, என்ன யாது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். பண்ணலாம். ஆமாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் உடம்பு பார்த்துடுங்க. பபாய், see you next video. Bye-bye, see you.